பயம் இருந்துச்சா? அம்மா உள்ள வந்து அடிச்சிருவாங்களோ இல்ல அண்ணன் வருவாரோ ஏதாவது உங்களுக்கு அந்த பயம்? எனக்கு என்ன பயம் இருந்ததுன்னா, அம்மா கிட்ட நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருப்பாங்கல்ல, ஃபேமிலியில இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், என்ன பொண்ணு இப்படி பண்றாங்களோ இல்ல வாட் எவர் அப்படின்னு இந்த இந்த உற்றார் உறவினர்கள் அந்த 4 பேர் வந்து 4 விதமா அந்த 4 பேர் 4 விதமா எங்க அம்மா கிட்ட ஏதாவது பெஸ்டர் பண்ணிட்டே இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் இருந்தது. பட் எனக்கு என்ன ஒரு ரொம்ப ஹாப்பினா, அம்மா உள்ள வந்தோடனே அந்த ஜான்சி ராணி கதை ஒன்று சொன்னாங்க. அதுல தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், என்னதான் ஜான்சி ராணிக்கு உணர்வுகள் வந்தாலும் அவளுக்காக வந்து அந்த நாடு காத்திருக்கு, அதுக்காக நீ வந்து திரும்ப போகணும், அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால, அப்பதான் எனக்கு வந்து சரி ஓகே அம்மா எல்லா உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிறது வந்து எனக்கு. பட் உங்க அம்மா வந்து சொன்னது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த கேமுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது எல்லாம் எங்களுக்கு புரியுது. பட் ஒருவேளை உங்க அம்மா வந்துட்டு அந்த இடத்துல வந்து பேட்டில் ஃபீல்டுக்கு போகணும், துணிவே சக்தின்னு சொல்லாம கொஞ்சம் உங்களை வந்து காம் டவுன் பண்ணி, ஏன்னா அது வரைக்குமே பாரு வந்துட்டு இவங்க என்ன நினைச்சிருவாங்க, வேண்டாம் வார்த்தை விடாதரா, வேண்டாம்டா கை நீட்டுறாதுன்னு சொல்றவங்க, அம்மா வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபெரோஷியஸா டைம்ஸ் நீங்க வந்துட்டு போன மாதிரி இருந்தது. ஒருவேளை அதுவே அந்த கார் டாஸ்க்ல நீங்க வந்துட்டு ரெட் கார்டு அந்த லெவலுக்கு தூண்டுச்சோ அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஒருவேளை இந்த அவங்க கொடுத்த அந்த ஊக்கம் இருக்கு இல்லையா, அதுதான் பார்வை இந்த லெவலுக்கு தள்ளிடுச்சோ அப்படின்ற ஒரு ஃபீலும் வந்திருந்துச்சு. இல்லையா அது? நோ அதெல்லாம் இல்ல. எங்க அம்மா வந்து துணிவே சக்தி அப்படின்னு சொன்னது வந்து எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆண்களுக்கும் பொதுவா சொன்ன ஒரு விஷயமா தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அவங்க கொடுத்த அந்த ஒரு பூஸ்ட்னால வந்து அந்த கார் டாஸ்க் வரைக்கும்ன்றதெல்லாம் அதை நம்ம கனெக்டே பண்ண முடியாது. எங்க அம்மா என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, நான் நிறைய நேரங்கள்ல அழுதுருப்பேன் வீட்டுக்குள்ள. ஸோ அதை பார்த்துட்டு எங்க அம்மா வந்து கண்டிப்பா சரி பொண்ணு டவுன் ஆகுறாளே, அந்த டவுன் ஆகாம அவ கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணட்டும், மற்ற எல்லா விஷயங்களையும் வெளியில வந்து பார்த்துக்கலாம், வாட் எவர் அந்த உணர்வு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியில வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எங்க அம்மா சொல்லியிருந்ததா தான் நான் நினைச்சேன். ஸோ அதை நம்ம கனெக்டே பண்ண வேண்டாம். துணிவே சக்தி வந்து எனக்கு ஆக்சுவலி ஒரு பயங்கர பாசிட்டிவா தான் இருந்தது, அது வேற எதுக்குமே வழி வகுக்கல. பிக் பாஸ் சீசன் 9ல நீங்க வந்துட்டு ஒரு 90 டேஸ் இருந்தீங்களா? ஆமா. அந்த 90 டேஸ் உங்களுக்கு கத்து கொடுத்த வாழ்க்கை பாடம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? அப்பா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா 90 டேஸ் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறதே தோணல. ஐ மீன் அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டு வருது. எனக்கு அந்த வீட்டில் வந்து ரொம்ப ஒவ்வொரு நாளுமே ஒரு போராட்டமாக தான் இருந்தது. ஒரே ஒரு விஷயந்தான், எவ்வளவு அடி அடித்தாலும் சரி, உன்னை எவ்வளவு வீழ்த்தினாலும் சரி, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி நீ மீண்டும் 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 எழுந்து வரணும். அப்படி நம்ம ஒரு நிமிஷம் வந்து கொஞ்சம் ஐயோ இவ்வளோ விஷயம் நடக்குதே, நமக்கு எதிராக இருக்காங்களே, இவ்வளோ பேரை நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கே அப்படி நம்ம நினச்சி உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அந்த வீடு அப்படியே நம்மளை உட்கார வச்சிரும்.